வணக்கம் நேர்களே, இது சுடர். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிரீம் பிஸ்கெட், ஜாம் பிஸ்கெட், கலர் கலரா அந்த பிஸ்கெட்க்கு நடுவுல அந்த ரிச் கிரீம், சாக்லேட் கிரீம், வெனிலா கிரீம், அப்புறம் அந்த yellow கலர் மேங்கோ கிரீம், ஜிம் ஜாம் பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாமளும் வெளியில போகும்பொழுது, கடைக்கு போகும்பொழுது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல என்டர் பண்ணீங்கன்னா, குழந்தைங்கள கவர் பண்றதுக்குன்னே கலர் கலரா இது போன்ற பல ஈட்டபிள்ஸ் இருக்கும். நாமளும் கொஞ்சம் கூட யோசிக்காம பிஸ்கட் தானே, ஆரோக்கியமான பொருள் தானே நம்ம குழந்தை கேக்குது அப்படின்னு வாங்கி குடுத்துடுறோம். ஆனா பெரிய பெரிய கம்பெனிகள் பிரிட்டானியா, அமுல், பில்ஸ்பரி போன்ற கம்பெனிகள் தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ல எவ்வளவு ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக இது போன்ற விஷயங்களை நீங்க வாங்கும் பொழுது, பின்னால அந்த கவர்ல எழுதியிருப்பாங்க. அத பல பேர் படிக்கிறதே கிடையாது. இதுல என்னெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எழுதியிருப்பாங்க. அதுல பர்ட்டிகுலரா பெர்மிட்டட் சிந்தெடிக் கலர்ஸ் அப்படின்னு போட்டு நம்பர்ஸ் நெறைய குடுத்திருப்பாங்க. E122, E110 இது போன்ற நம்பர்ஸ் நெறைய குடுத்திருப்பாங்க. இதெல்லாம் பாதி பேர் படிச்சு பார்க்கிறதே கிடையாது. பிஸ்கட்ட வாங்குனோமா, திறந்தோமா, மடமடன்னு ஒரு 4, 5 பிஸ்கட்ட உள்ள தள்ளுனோமா, வேலைய பார்த்தோமா அப்படின்னு தான் இருக்கீங்க. ஆனா இது போன்ற சிந்தெடிக் ஃபுட் கலர்ஸ் என்னதான் பர்மிட்டட் சிந்தெடிக் ஃபுட் கலர்ஸ் அப்படின்னு லேபிள்ல இருந்தாலும், இது நம்ம ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இந்த ஜிம் ஜாம் பிஸ்கெட்டையே எடுத்துக்கங்களேன். அந்த ஜாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜெல்லி அப்படியே பளபளன்னு அந்த ரெட் கலர்ல பார்க்கும்போதே அவ்வளவு ஆர்வமா இருக்கும். நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தோணும். ஆனா பின்னால அந்த பாக்கெட்ல போய் நீங்க குளோஸா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல சிந்தெடிக் ஃபுட் டை ஒண்ணு இருக்கு. அதாவது E122 அப்படின்னு சொல்லக்கூடிய அசோரூபின் இல்லன்னா கார்மோய்சின் அப்படிங்கிற ஒரு சிந்தெடிக் ஃபுட் கலர அவங்க அதுல ஆட் பண்றாங்க. அதுதான் அந்த ரிச் ரெட் கலர் குடுக்குது. அதே மாதிரி நீங்க அமுலோடைய அந்த மேங்கோ ஐஸ்கிரீம போய் வாங்குனீங்க அப்படின்னா, அது அப்படியே மஞ்சளா இருக்கும் பார்க்கிறதுக்கு. அழகா இருக்கும். அதுல சன்செட் எல்லோ அப்படிங்கக்கூடிய E110 அப்படிங்கிற கோடு இருக்கக்கூடிய ஒரு டை சேர்க்கப்படுது. அதே மாரி இந்த பில்ஸ்பரியோட குக்கர் கேக், வீட்ல செய்யக்கூடிய சாக்கோ குக்கர் கேக் அத எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல ஃபுட் கலர்ஸ் அப்படின்னு போட்டு INS 124, INS 133, INS 102 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படி பல ப்ராடக்ட்ஸ நீங்க ஆஃப் த ஷெல்ஃப் எனி ப்ராடக்ட் எடுத்து பின்னால இருக்கிறத படிச்சு பார்த்தீங்கன்னாலும், இந்த மாரி கோட் நம்பர்ஸ் நெறைய இருக்கும். இதெல்லாம் பர்மிட்டட் சிந்தெடிக் ஃபுட் கலர்ஸை குறிக்கிறது. பர்மிட்டட் அப்படிங்கிறதுக்காக இது நமக்கு ஆரோக்கியமானது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அதுவும் குறிப்பாக இந்த E122 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்மோய்சின் இருக்கு இல்லையா? இது மிகவும் ஆபத்தானது. இத பல நாடுகள்ல டோட்டலா பேன் பண்ணியிருக்கிறாங்க. US, ஜப்பான், ஜெர்மனி, நார்வே போன்ற நாடுகள்ல கம்ப்ளீட்டா இத பேன் பண்ணியிருக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியன்லலாம் பார்த்தீங்கன்னா, வித்தின் பெர்மிசிபிள் லிமிட்ஸ் தான் இத யூஸ் பண்ணணும். அதுக்கும் கடுமையான கெடுபிடிகள் இருக்கு. ஆனா இந்திய அரசாங்கம் இத பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்படுறதா தெரியல. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா FSSAI அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஒன்றிய அரசின் கீழ் இயங்கக்கூடிய அமைப்பு. அவங்களுடைய வேலையே நமக்கு ரீட்டெயில்ல இந்த மாரி கன்சியூம் பண்றதுக்காக வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல இந்த மாதிரி உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ஏதாவது அளவுக்கு அதிகமா சேர்க்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ண வேண்டியதுதான். பல நாடுகள்ல பேன் பண்ண இந்த கார்மோய்சின இன்னமும் இங்க இந்தியால நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக அதிகமாக குழந்தைகள் உட்கொள்ளக்கூடிய உணவு வகைகள்ல தான் இத யூஸ் பண்றோம். பிஸ்கட்ஸ், ஜாம், ஜெல்லி இது போன்ற விஷயங்கள இன்னைக்கு குழந்தைங்க தான் அதிகமா சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு அந்த பிரைட் ரெட் கலர் பார்த்தா அவ்ளோ ஆர்வமா இருக்கும் அத சாப்பிடுறதுக்கு. ஆனா அது உடலுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளடைவுல குழந்தைகள்ல இத ஹைப்பர் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுடைய கவனத்திறனை குறைக்கிறது. இது மட்டும் இல்லாம அலர்ஜிக் ரியாக்ஷன், ஸ்கின் ரேஷஸ் ஏற்படும். நம்மளுடைய குடல்ல பாதிப்பு ஏற்படுத்தும். நாளடைவுல இது போன்ற சிந்தெடிக் ஃபுட் கலர்ஸ் கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இத பத்தி எல்லாம் வாங்கி சாப்பிடுற நாமளும் கவலைப்படுறது இல்ல. இதை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களும் கவலைப்படுறது இல்ல. சிந்தெடிக் ஃபுட் கலர்ஸ் தான் இருக்கா? வேற ஆல்டர்னேட்டிவ்ஸே இல்லையா? இப்படி கலரா நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருந்தா தானே பசங்க சாப்பிடுவாங்க. அதுக்காக சேர்க்கறாங்கன்னா, இதற்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. இந்த சிந்தெடிக் ஃபுட் கலர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு, வெஜிடபிள் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மூலமா கிடைக்கக்கூடிய நேச்சுரல் டைஸ் அவங்க யூஸ் பண்ணலாம். ஆனா, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். அதுக்கு நெறைய செலவாகும். இதுனா உங்களுக்கு ஈஸி. ப்ராஃபிட்க்கு ப்ராஃபிட்டும் அதிகம், வேலையும் கம்மி அப்படிங்கிறதுனால, பல நிறுவனங்கள் பர்மிட்டட் அப்படிங்கிற ஒரு டேக்கோட இது போன்ற விஷயங்கள உங்ககிட்ட கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரி இவ்வளவு நாள் இதெல்லாம் மார்க்கெட்ல வித்துக்கிட்டு தானே இருக்கு. நெறைய பேர் சாப்பிட்டுட்டு தானே இருக்காங்க. என்ன பெருசா பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? இந்த அலட்சியத்த தான்
கார்ப்பரேட் காரங்க அவங்களுடைய அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. விசிபிள் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா செல்லுலார் லெவல்ல நம்மளுடைய டிஎன்ஏ கூட பாதிக்கக்கூடிய தன்மைகள் இந்த சிந்தெடிக் ஃபுட் கலர்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாளடைவுல காலப்போக்குல பல வருடங்களுக்கு பின் என்ன பாதிப்புகள் வரும்? அதுக்கு யார்கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்க போறோம்? இது நல்லா தெரிஞ்சுதான் கார்ப்பரேட் கம்பெனிகளும் சரி, இவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய அரசாங்கமும் சரி, இந்த விஷயத்துல அலட்சியமா இருக்காங்க, மெத்தனமா இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் முன்னால சிங்கப்பூர்ல ஒரு பர்ட்டிகுலர் மசாலா பிராண்டோடைய மசாலாஸ பேன் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? அத பேன் பண்ணதுக்கு அவங்க சொன்ன காரணம், இதுல கார்சினோமா அதாவது கேன்சர் உருவாக்கக்கூடிய பல நச்சு பொருட்கள் இருக்கு. அதனால இத சிங்கப்பூர்ல பேன் பண்ணாங்க. அங்க பேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எஃப்எஸ்எஸ்ஏஐ அந்த குறிப்பிட்ட கம்பெனி கிட்ட இருந்து சாம்பிள்ஸ குடுங்க. நாங்க ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னு சொல்லி சாம்பிள்ஸ வாங்குனாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நியாயமாக இது போன்ற விஷயங்கள மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மீடியாவும் அத பத்தி கவலைப்படுறது கிடையாது. அப்ப பொருட்கள தயாரிக்கக்கூடிய கார்ப்பரேட்டும், அவர்களோட கூட்டு சேர்ந்துகிட்டு இந்த பொருட்களை கட்டுப்படுத்த வேண்டிய அரசாங்கமும், நம்மளுடைய உயிர பத்தியோ, நம்மளுடைய ஆரோக்கியத்த பத்தியோ எந்த கவலையும் படாம, இத தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அப்ப நம்மளுடைய பாதுகாப்பு, நம்ம குழந்தைங்களுடைய பாதுகாப்பு, நம்மளோட குழந்தைங்களோட ஆரோக்கியம் நமக்கு முக்கியம்னா, அடுத்த தடவ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் இது போன்ற பொருள வாங்குறதுக்கு முன்னால தயவு செஞ்சு அந்த கவர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள படிச்சு பாருங்க. அதுல நம்பர்ஸும் கோடும் இருக்கும். E122 கார்மோய்சினோட கோடு பாத்தீங்கன்னா E122 அது இருந்ததுன்னா தயவு செஞ்சு திரும்ப வச்சுருங்க. இன்னைக்கு எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் இருக்கு. ஒண்ணும் இல்ல. அத எடுத்துட்டு அது என்ன நம்பர் இருக்குதுங்கிற உங்க போன்ல நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும். இது எந்த அளவுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க, அப்படி பார்த்தா எதையுமே சாப்பிட முடியாதுங்க. சூப்பர் மார்க்கெட்ல போய் எதையுமே வாங்கி நம்ம எதையுமே சாப்பிட முடியாது. நியாயமான விஷயம் தான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிடுறதுனால பாதிப்பு ஏற்பட போறதில்ல. ஆனா நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு நிறுத்திட மாட்டேங்கிறோம்ல. குழந்தைங்களுக்கு ஜிம் ஜாம் பிஸ்கட் புடிக்குதுன்னா, தொடர்ந்து அத தானே வாங்கி குடுக்குறோம். போர்பான் பிஸ்கட் புடிக்குதுன்னா, தொடர்ந்து அத தானே வாங்கி குடுக்குறோம். மேங்கோ ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்னா, டப்பு டப்பா வாங்கி வீட்ல வைக்கிறோம்ல. அப்பல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறோம். தயவு செஞ்சு இனிமேலாவது இதெல்லாம் யோசிங்க. ஆரோக்கியமான எந்தவித கலப்படமும் இல்லாத உணவ சாப்பிடுறதுக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம தான் பழக்கணும். பொறக்கும்போதே எல்லா குழந்தையும் இந்த மாரி சிந்தெடிக் ஃபுட் கலர் சேர்த்த விஷயங்கள சாப்பிடுவேன்னா பொறக்குது. சுவை அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு நாம தானேங்க அறிமுகப்படுத்துறோம். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைன்னு சொல்லுவாங்க. அதனால பிறந்த போதே அந்த குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவ சாப்பிடறதுக்கு நாம தான் கத்துக் குடுக்கணும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு வெளியில போறோம், ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறோம். இதெல்லாம் நம்ம கட்டுப்பாடுல இல்ல. ஆனா அத தினமுமே பழக்கமாக்கிடக் கூடாது. இன்னைக்கு பல வீடுகள்ல பாத்தீங்கன்னா, சமையலறை அலங்கார பொருளா தான் இருக்கு. பாதி நேரம் Swiggyல தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாரி ஹோட்டல்ல தயாரிக்கக்கூடிய உணவுல கூட ஃபுட் கலர்ஸ், ஃபிளேவர் என்ஹான்சர்ஸ் அந்த சுவையை கூட்டக்கூடிய கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க. இதெல்லாம் கண்டிப்பா உடலில் நாளடைவில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். சோ அடுத்த தடவ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போம்போது இந்த மாரி பிஸ்கெட்டோ, ஜெல்லியோ, ஜாமோ வாங்குறதுக்கு முன்னால, அந்த பேக்கேஜ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத படிங்க. மேக் இட் அ ஹேபிட். அப்ப கண்டிப்பா உங்க மனநிலையிலும் ஒரு மாற்றம் வரும். நன்றி. வணக்கம்.